வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான கோவக்காய் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரோஸ்ட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வறுத்து அரைச்சி இதில் சேர்க்க போகிறோங்க. அதனால் வெங்காயம், தக்காளி, பூண்டு இல்லாத இந்த கோவக்காய் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கோவக்காய் 1/2 kg எடுத்துருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு 2 கார்னரும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னர் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஷேப்பில் ஒன்று கட் பண்ணிங்க. இந்த மாதிரி ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் தனியா 6 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தாங்க பண்ணுறேன். ஆயில் எதுவுமே சேர்க்காத அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். 6 ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ நல்லா இதையும் வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம் இதுலேயே. இப்போ நல்லா வெந்தயம் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. இதையே வேற ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போது சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். அதில் 1/2 ஸ்பூன் மிளகு. இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டங்க. நல்ல வாசம் வரும். சீரகம் வறுக்க சொல்லவே நல்ல ஒரு வாசம் வரும். இப்போ அவ்வளோதாங்க. இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் 5 சேர்க்குறேன். நார்மல் ரெட் சில்லி 5 சேர்க்குறேங்க. நீங்கள் ரெட் சில்லியை சேர்த்து கூட வறுத்துங்க. அதேமாரி காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க. நான் 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதுலேயே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இதுலேயே அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் பிளேட்டில் மாற்றிடலாம். இது ஆறின பிறகு இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா வெடித்து வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கோவக்காய் இதோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த கோவக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியது இல்லைங்க. இந்த ஆயிலே நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பாருங்கள், நான் ஒரு 5 மினிட்ஸாக வதக்கி விட்டுன்னு இருந்தேன். இப்போ நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே ஆயிலே நான் ஒரு 5 மினிட்ஸாக நல்லா வதக்கி விட்டோம். அதிலே பாதி அளவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த புளி தண்ணியில் பாதி நல்லா வேகட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ இதோடு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துங்க. கண்டிப்பாக வெல்லம் சேருங்க. இந்த ரோஸ்ட்டுக்கு வெல்லம் சேர்க்கறதுனால தாங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு இனிப்பு வரும்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டு தாங்க கூடுதலாக கிடைக்கும். கண்டிப்பாக வெல்லம் ஸ்கிப் பண்ணாத சேருங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே மூடி விடுங்க. இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் பொறுத்து நல்லா ட்ரையாக இருக்குது. இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாம் அரைச்சாச்சு பாருங்கள். ரொம்ப நைஸாக இல்லாத, ரொம்ப கொரகொரப்பாக இல்லாத, மீடியமாக அரைச்சிருக்கும். இப்போ இதிலிருந்து 2 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு
மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி விடுங்க. இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும் நம்மளுக்கு. இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை கொத்தமல்லி இதோட சேர்த்துடலாம். இப்போ நான் வறுத்து அரைச்ச பொருள் எல்லாமே நீங்களும் அதே அளவுகளோடு சேர்த்து அரைச்சி பாருங்கள். அப்போ தாங்க டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். வெங்காயம் தக்காளி நம்ம சேர்க்காததுக்கு இந்த மாதிரி சேர்த்தா தான் கோவக்காய் ரோஸ்ட்டு டேஸ்ட் வரும். இந்த ரோஸ்ட் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் இது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.